வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தோட பக்கங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். வாங்க. வணக்கம். இந்த புத்தகம் பேரு ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் வாழ்க்கை வரலாறு மற்றும் நாமயோகம். எம்.எஸ். தேஷ்பாண்டே எழுதினது. ம். 1978ல பெல்காம்ல இருக்கிற அகாடமி ஆஃப் கம்பேரிட்டிவ் பிலாசபி அண்ட் ரிலிஜன் இதை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அந்த அகாடமி குருதேவர் டாக்டர் ஆர்.டி. ரனடே அவர்களால் 1952ல ஆரம்பிக்கப்பட்டது. ஓ, அப்படியா? இது அவங்களோட சில்வர் ஜூபிலி வெளியீடு கூட. அதுவே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. நிச்சயமா. சரி, இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது? ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் 1843ல இருந்து 1914 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஆமா. அவரோட வாழ்க்கை, முக்கியமா அவரோட மைய போதனையான நாமயோகம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மூல நூல்ல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து, நாம யோகம்னா என்ன, ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் பார்வையில அதோட அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவணும். கண்டிப்பா. சொல்லப்போனா ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் ஸ்ரீ நிம்பர்கி மஹராஜோட முக்கியமான சீடர். இந்த நாமயோகம் பத்தின பகுதி இருக்குல்ல, அது அவர் தன்னோட சீடர்களுக்கு மராத்தியில் எழுதின கடிதங்கள். ஓ, கடிதங்களா? ஆமா, அதோட தொகுப்பு. அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து இதுல சேர்த்திருக்காங்க. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கைக்கான ஒழுக்கம், ஆன்மீக பயிற்சி, இப்படி நடைமுறையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்ப முதல்ல ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவரோட பின்னணி. புத்தகம் சொல்றபடி அவர் 1843ல பிறந்திருக்கார். உமாதின்னு ஒரு கிராமம். உமாதி. அங்கதான் வளர்ந்திருக்கார். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஹனுமான் மேல ரொம்ப பக்தி இருந்திருக்கு. ஹனுமான் மேல பக்தியா? அது ஒரு நல்ல ஆரம்பம். ஆமா, அதுதான் அவரோட ஆன்மீக தேடலுக்கு முதல் படி மாதிரி இருந்திருக்கு. சரி, அப்புறம் அவரோட வாழ்க்கையில முக்கியமான திருப்புமுனை? அது அவரோட 14 வயசுல நடந்திருக்கு. ஸ்ரீ நிம்பர்கி மஹராஜ் அவரை ஆசீர்வதிச்சிருக்கார். ஓஹோ, 14 வயசுலயா? ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அவர் தீவிரமா தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். சும்மா இல்ல, தொடர்ந்து விடாமுயற்சிய பயிற்சி பண்ணி அந்த ஆத்மாவோட ஒளி, ஒரு பெரிய ஆனந்தம், இதெல்லாம் அனுபவிச்சதா புத்தகம் சொல்லுது. இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. இல்லவே இல்ல, தொடர்ச்சியான சாதனா, அந்த ஆன்மீக பயிற்சியோட விளைவு அது. நீங்க சொன்னீங்க அவரோட குருவான ஸ்ரீ குருதேவ் ரானடேவே அவரை ஆத்ம தேவான்னு சொன்னாருன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ரொம்ப உயர்ந்த ஒரு அங்கீகாரம் பாருங்க. ஆத்ம தேவான்மா எப்படி சொல்றது, சுயத்தின் இறைவன் அல்லது ஆன்மாவின் அதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். இது சுய உணர்தலோட உச்சக்கட்ட நிலைய குறிக்குது. ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் எப்பவுமே சொல்றது என்னன்னா, வெறும் சடங்கு செஞ்சா மட்டும் போதாது. சரி. இல்ல சாஸ்திரம் படிச்சா மட்டும் போதாது. உண்மையான பக்தி, நேரடியான ஆன்மீக அனுபவம், அதாவது ஆத்ம ஞானம், சுய உணர்தல், இது மூலமாதான் அந்த நிலையை அடைய முடியும். அதாவது இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இல்ல, அனுபவம் சார்ந்தது. மிகச்சரியா சொன்னீங்க, இது ஒரு அனுபவ நிலை. சரி, இப்போ அந்த மையப்புள்ளிக்கே வருவோம். நாம யோகம். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்க போல. இது வெறும் கடவுள் பேரை சொல்றதா இல்ல அதுக்கும் மேல எல்லாது இருக்கா? புத்தகம் எப்படி சொல்லுது? நல்ல கேள்வி. நாமயோகம்ங்கிறது ஸ்ரீ பௌசாஹேப் மஹராஜ் பயன்படுத்தின ஒரு ஸ்பெஷல் வார்த்தை. ரொம்ப தனித்துவமானது. ஓஹோ. இது தெய்வீக நாமம், அதாவது கடவுளோட திருநாமம். அதன் மேல செய்யற தியானம், அது மூலமா வர ஆன்மீக ஒழுக்கம், இது எல்லாம் குறிக்குது. நாமம் அப்புறம் யோகம். ஆமா, இதுல நாமம்னா பேரு, யோகம்னா ஒன்றிணைதல், ஐக்கியமாகிறது. அதனால இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. எப்படி? இது ஆன்மீக பயணத்துக்கான பாதையும் குறிக்குது. அதே சமயம் அந்த பாதையோட கடைசி இலக்கு இருக்குல்ல, கடவுளோட ஒன்னா சேர்றது, அதையும் குறிக்குது. பாதை, இலக்கு ரெண்டுமேவா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இந்த புத்தகம் கூட பாருங்க, நாமயோகத்தை 2 பகுதியா பிரிச்சுதான் சொல்லுது. பகுதி ஏ பாதை, த பாத். பகுதி பி இலக்கு, த கோல். சரி. இந்த பாதையை இன்னும் 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அபியாசம், அதாவது பயிற்சி. இன்னொன்னு வைராக்கியம், அதாவது பற்றின்மை. பயிற்சி, பற்றின்மை. ஆமா, இந்த 2 ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு. சரி, அப்ப முதல்ல அந்த பாதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அபியாசம் அல்லது பயிற்சி பத்தி என்ன சொல்லுது? அதோட நோக்கம் என்ன? இது வெறும் சடங்கு ரீதியான பயிற்சி இல்ல பாருங்க. இதோட தத்துவ அடிப்படை ரொம்ப ஆழமானது. சுருக்கமா சொன்னா, உண்மையான பொருளான பிரம்மத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிறது. நிலையற்ற இந்த உலகத் தோற்றம், அதாவது மாயை, அதை மறக்கிறது. பிரம்மத்தை நினைக்கிறது, மாயைய மறக்கிறது.
ஆமா, அறியாமைங்கிற மாயைய எரிக்கிற நெருப்பு தான் ஞானம்னு புத்தகம் சொல்லுது. சரி. அந்த ஞான நெருப்ப வளர்க்கிற எரிபொருள் தான் உண்மையான தீவிரமான பக்தி. ஓகே ஓகே. ஆனா பக்தி உண்மையா வளரணும்னா உலகப் பொருட்கள் மேல, ஆசைகள் மேல இருக்கிற பற்று குறையணும். அதுதான் வைராகியம். அப்போ பயிற்சியும் பற்றின்மையும் பிரிக்க முடியாதா? அதேதான், ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. சரி. இந்த பயிற்சியை செய்யறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறை இருக்கா? தியானம் எப்படி பண்றதுன்னு அவர் சொல்றாரா? இது எல்லாருக்கும் சாத்தியமா? இருக்கு. ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுறார். ஸ்ரீ பௌசாஹெப் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது தியானம் பண்ணணும். 1 மணி நேரமா? ஆமா, தியானம் பண்ணும்போது அசைவில்லாம கவனம் சிதறாம தொடர்ச்சியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கவனம் எப்படி செலுத்தணும்? ஒரு பொதுவான வழிமுறை என்னன்னா, மூக்கு நுனியிலயோ இல்ல 2 புருவத்துக்கு நடுவுலயோ கவனத்தை வச்சு குரு கொடுத்த நாமத்தை, அந்த தெய்வீக பேரை மனசுக்குள்ள விடாம ஜெபிக்கணும். ம். இது மன அலைச்சலை குறைக்குமா? கண்டிப்பா. இது மனசோட அலைச்சலை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கவனத்தை கடவுள் மேல நிலைநிறுத்தி பக்திய வளர்க்கும்னு சொல்றார். கொஞ்சம் கஷ்டமா தெரியல ஆரம்பத்துல, ஆனா முயற்சி பண்ணா முடியும். சரி. இதோட சேர்ந்து பக்தி பத்தியும் சொல்றார். 2 வகை பக்தி இருக்குன்னு சொல்றார். ஒன்னு சகாம பக்தி. சகாமா. ஆமா, அதாவது உலக ஆசை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு பண்ற பக்தி. இன்னொன்னு நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்தி. இது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, ஆசையே இல்லாம அன்புக்காக மட்டும் பண்றது. ஸ்ரீ பௌசாஹெப் மகாராஜ் பார்வையில இந்த நிஷ்காம பக்தி தான் உயர்ந்தது. ஏன் அப்படி? ஏன்னா இதுதான் நிலையான ஒரு பேரானந்தத்துக்கும் கடைசியில கடவுள்கிட்ட தன்னை முழுசா அர்ப்பணிக்கிற அந்த சரணாகதி நிலைக்கும் கொண்டு போகும்னு சொல்றாரு. சரி. தியானம், பக்தி இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வராம இருக்குமா? அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றது? தியானம் எப்படி உதவும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நடைமுறைக்கு ஏத்தது. ஸ்ரீ பௌசாஹெப் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, துன்பம் வரும்போது துவண்டு போகாம அத கடவுளோட விருப்பமா ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஏத்துக்கணுமா? ஆமா, அமைதியா ஒரு விதத்துல அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா கூட தியானத்தை தொடரணுங்கிறார். அதாவது வெளியில என்ன நடந்தாலும் நம்ம உள்முக பயிற்சியை நிறுத்தக்கூடாது. சரி. தியானத்தை முழு பக்தியோட ஒருமுகப்பட்ட கவனத்தோட செய்யும்போது அதுவே மனசுல ஒரு தெய்வீக ஆனந்தத்தை உருவாக்கும். அனுபவங்கள் ஏதாவது ஏற்படுமா? சொல்றார். பயிற்சியில முன்னேறும்போது சாதகர், அதாவது ஆன்மீக பயிற்சியாளர், பிந்துன்னு சொல்ற ஆன்மீக ஒளி அணுவோட தரிசனம், அப்புறம் தீர்த்தம்னு சொல்ற தெய்வீக அமிர்தத்தோட சுவை, இதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு புத்தகம் சொல்லுது. இது நிஜமாவா? ஆமா, இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல, ஆழ்ந்த தியானத்துல வர்ற உண்மையான அனுபவங்கள்னு சொல்றார். நீங்க சாதகர்னு சொன்னீங்க. இது துறவிகளுக்கு மட்டுமான பாதையா? இல்ல குடும்பம் வேலைன்னு இருக்கிற எங்கள மாதிரி ஆட்கள் இது எப்படி பண்றது? இல்லவே இல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். இது துறவிகளுக்கு மட்டும் இல்ல, உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த பாதைன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அப்படியா? ஆமா, உலக வேலையெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்கிற சாதகர் எப்படி இருக்கணும்னு ஒரு அழகான உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம்? தாமரை இலை மேல தண்ணி மாறி பற்றற்று இருக்கணும். ஓஹோ. அதாவது வேலைய செய்யணும், ஆனா அதோட இன்ப துன்பத்துல ஒட்டிக்காம மனசால கொஞ்சம் விலகி இருக்கணும். இதுக்கு என்ன உதவி பண்ணும்? ஞானிகளோட சகவாசம், சத்சங்கம்னு சொல்றோம்ல, அது ரொம்ப உதவும். அவங்க பேச்சை கேட்டு கடவுளை அறியணுங்கிற ஏக்கத்தை வளர்த்துக்கணும். உலக வேலையை நேர்மையா செஞ்சுக்கிட்டே இந்த உள் பயணத்தையும் செய்ய முடியுங்கிறது தான் இதோட சிறப்பு. ஆனா மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்குமே, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? எண்ணமெல்லாம் நிறுத்த முடியுமா? மனசு அப்படி சஞ்சலமானதுதான்னு அவரும் ஒத்துக்கிறாரு. அதை கட்டுப்படுத்துறது ஒரு சவால் தான். ஸ்ரீ கபீர் சொன்னதா ஒரு மேற்கோள் சொல்றார் பாருங்க, மனச அதன் போக்குல போக விடு, ஆனா உடம்ப அது பின்னால போக விடாத. சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அதாவது மனசுல 1000 எண்ணம் வரலாம் போகலாம், ஆனா அந்த எண்ணத்தை வச்சு தப்பான காரியம் பண்ணக்கூடாது. சரி. அதே மாதிரி மகான் ராமதாஸ் சொன்ன மாதிரி மனசோட கட்டுக்கடங்காத ஆசைகளை கட்டுப்படுத்தணும். இதுக்கு ஒரே வழி, விடாம அந்த தெய்வீக நாமத்தை தியானம் பண்றதுதான். நாமம் மனச கட்டுப்படுத்துமா? ஆமா, நாம மனச கட்டி போடுற ஒரு கருவி மாதிரி வேலை செஞ்சு அதை ஒருமுகப்படுத்த உதவும். சரி. அப்போ பயிற்சியோட பற்றின்மையும் வைராக்கியம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அந்த வைராக்கியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது ஏன் இவ்ளோ முக்கியம்? வைராக்கியம்னா உலகப் பொருள், சின்ன சின்ன சந்தோஷம், நிலையற்ற அனுபவம், இது மேல எல்லாம் நமக்கு இருக்கிற அந்த ஆழமான பிடிப்புல இருந்து விடுபடுறது. அது இல்லாம பயிற்சி பண்ணா முழு பலன் கிடைக்காது. நம்ம முதல்ல பார்த்தோம்ல,
கடவுளை நினைக்கிறது நம்மள உண்மைக்கு கிட்ட கொண்டு போகும். ஆமா. கடவுளை மறக்கிறது நம்மள மாயைக்கு இழுக்கும். வைராக்கியம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மாயையோட கவர்ச்சியிலிருந்து, அதோட பிடியிலிருந்து நம்மள விடுவிக்க உதவுது. உலகத்தை வெறுக்கணுமா? அப்படி இல்ல. உலகத்தை வெறுக்கிறது இல்ல, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடிமையாகாம இருக்கிறது. உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒண்ணுக்கொன்னு எதிரி இல்ல. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இந்த ரெண்டையும் ஒரு சமநிலையோட கொண்டு போறது தான் ஞானம். வைராக்கியம் அந்த சமநிலைக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. இந்த சமநிலைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா படுது. உலக வாழ்க்கையை விடாம ஆன்மீகத்துல முன்னேறது. இதுதான் பகுதி 2. இலக்கு பத்தி பேசுதா. உலக நலன், ஆன்மீக நலன் ரெண்டையும் எப்படி சேர்க்கிறதுன்னு புத்தகம் சொல்லுதா. கரெக்ட். பகுதி 2 இலக்கு பத்தி பேசும்போது 2 விஷயமா பாக்குது. ஒன்னு உலக நலன், வேர்ல்ட்லி வீல். இன்னொன்னு ஆன்மீக நலன், ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர். ஸ்ரீ பௌசாஹேப் மகாராஜ் உலக வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லல, அதை அலட்சியப்படுத்தவும் சொல்லல. பின்ன அதை நேர்மையா, கவனமா, திறமையா செய்யணும் தான் சொல்றார். ஆனா அப்படி செய்யும் போதே நம்ம உண்மையான நிலையான ஆன்மீக இலக்க ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. எப்படி? விடாம கடவுளோட நாமத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா உலக வாழ்க்கையில வர்ற தடை, கஷ்டம், சவால் எல்லாத்தையும் சுலபமா தாண்டிடலாம். ஏன்னா எல்லா உண்மையான நிலையான சந்தோஷமும் கடைசியில கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுங்கிற ஒரு ஆழமான புரிதல் தியானம் மூலமா நமக்கு வரும். அப்போ உலக சந்தோஷங்களை அனுபவிக்கவே கூடாதா? இல்ல அதை எப்படி பார்க்கணும்? உலக வேலையும் ஆன்மீக நாட்டமும் எப்படி ஒன்னா போகும்? இல்ல, உலக சந்தோஷத்தை தவிர்க்கணும்னு அவர் சொல்லல. ஆனா அதை அனுபவிக்கும் போதே ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். விழிப்புணர்வா? ஆமா. ஞானிகள் இல்ல ஆன்மீக வழியில போறவங்க அவங்க உலக வேலையும் செய்யணும், ஆன்மீக பயிற்சியும் செய்யணும். ரெண்டுமே கடவுளோட அருள், ஒரு கொடை மாதிரி பார்க்கணும். சரி. உலக சந்தோஷத்தை அனுபவிக்கும் போதும் கூட இது நிலையானது இல்ல, உண்மையான எப்பவும் மாறாத பேரானந்தோ இந்த புலனின்பத்துல இல்ல, அது நம்ம ஆத்ம அனுபவத்துல கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற தெளிவோட இருக்கணும். இதுதான் பற்றற்ற நிலையா? ஆமா, இதுதான் வைராகியத்தோட இருக்கிற உலக வாழ்க்கை. இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சில அடிப்படை குணங்கள் இல்ல படிகள் தேவைன்னு புத்தகம் சொல்லுது. என்னென்ன அது? அதாவது விடாத பக்தி, கடவுள்கிட்ட முழுசா தன்னை ஒப்படைக்கிற சரணாகதி, மத்தவங்க தப்ப மன்னிக்கிற குணம், எப்பவும் அமைதியான மனநிலை, எண்ணம் சொல் செயல்ல தூய்மை, அப்புறம் ரொம்ப முக்கியமா விடாமுயற்சியோட சாதனா, அதாவது ஆன்மீக பயிற்சி. அதோட நாம முன்னாடி செஞ்ச தப்புக்காக உண்மையா வருத்தப்பட்டு இனிமே நல்ல எண்ணம், நல்ல செயல் இதெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்றார். சரி. இந்த பாதையோட கடைசி நோக்கம் சுய உணர்தல்னு தெரியுது. ஆனா சில சமயம் ஞானிகள் அற்புதம் பண்றதா சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சுய உணர்தல் தான் உண்மையான கடைசி இலக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இந்த அற்புதம், சித்தி இதெல்லாம் விஷயத்துல ஸ்ரீ பௌசாஹேப் மகாராஜ் ரொம்ப தெளிவா இருக்கார். எப்படி? சுய உணர்தலுங்கிற நிலைய அற்புதத்தை வச்சு அளக்க முடியாது. அற்புதங்கிறது பெரும்பாலும் மாயையோட ஒரு தோற்றம்தான். ஓஹோ. அது ஆன்மீக பாதையில கவனத்தை சிதறடிக்க கூட செய்யலாம். உண்மையான ஞானிகள் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதை பார்த்து மயங்கவும் மாட்டாங்க. அப்போ எதுதான் உண்மையான பாதை? அவரோட குரு ஸ்ரீ நிம்பர்கி மகாராஜ், நாம தியானம் பண்ற பாதை மட்டும்தான் சுய உணர்தலுக்கு உண்மையான நேரான பாதுகாப்பான பாதை அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதான் இவர் சொல்றார். வேற ஷார்ட்கட் இல்ல. இன்னொன்னு, இந்த சுய உணர்தல்ங்கிறது வெறும் புக்க படிச்சு வர்ற அறிவில்ல, இல்ல தர்க்கம் பண்ணி வர்ற புரிதலும் இல்ல. பின்ன எப்படி? இது ஒரு நேரடியான அனுபவம், உள்ளுணர்வு சார்ந்த ஒரு அனுபவம், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு இல்ல ஒளிர்வுன்னு சொல்லலாம். அந்த நிலை வந்தா என்ன ஆகும்? அந்த நிலையை அடையும் போது நான் என்னோடங்கிற அகங்காரம், கர்வம், சுயநலம் இதெல்லாம் தானா போயிடும். அப்போ இந்த நாம யோக பாதையோட இறுதி நிலை இல்ல இலக்குன்னு எதை சொல்லலாம்? இறுதி இலக்கு முக்தி இல்லன்னா ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்றாங்க. முக்தி, ஒன்றிணைதல். ஆமா, ஜீவாத்மா, அதாவது நம்ம தனிப்பட்ட ஆன்மா பரமாத்மாவோட, அதாவது அந்த பிரபஞ்ச ஆன்மா அல்லது கடவுளோட, இங்க சிவன்னு சொல்றாங்க, ரெண்டரை கலந்து ஒன்னாயிடுறது. இதுதான் மனித பிறவியோட நோக்கமா? ஆமா, இதுதான் மனுஷ பிறவியோட உச்சகட்ட குறிக்கோள், லட்சியம். தியானம் மூலமா ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகி பேரானந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது அது தன்னோட தனிப்பட்ட நான்கிற உணர்வை இழந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கடவுள் உணர்வுல நிலைச்சு நிற்கும். இதுதான் பூரண விடுதலையா? ஆமா, இதுதான் பூரண விடுதலை, இதுதான் பூரணத்துவம்.
ஆக நாம இப்ப பார்த்ததுல இருந்து என்ன புரியுதுன்னா ஸ்ரீ பௌசாஹேப் மகாராஜோட நாம யோகங்கிறது வெறும் தத்துவம் இல்ல. இல்லவே இல்ல. அது கடவுளோட நாமத்தை தொடர்ந்து தியானம் பண்றது மூலமா பற்றின்மையையும் பிரதிபலன் எதிர்பார்க்காத பக்தியையும் வளர்த்து. நிஷ்காம பக்தி. ஆமா, நிஷ்காம பக்தி. அதோட உலக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒண்ணுக்கொண்டு முரணா பார்க்காம அழகா சமநிலைப்படுத்தி கடைசியில சுய உணர்தல், கடவுளோட ஒண்ணாகிறதுங்கிற அந்த உயர்ந்த இலக்கை அடையறதுக்கு ஒரு தெளிவான நடைமுறைக்கு ஏத்த வழின்னு புரியுது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதை செய்யறதுக்கு காட்டுக்கோ எங்கேயோ போகணும்னு அவர் சொல்லல. ஆமா, இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம டெய்லி வேலையை செஞ்சுக்கிட்டே தாமரையில மேல தண்ணி மாறி பட்டும் படாம, ஆனா உள்ளுக்குள்ள எப்பவும் கடவுள் நினைவோட அப்படி இருக்கிறது சாத்தியம். அதுதான் உண்மையான நீடிச்ச ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழின்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். செயல்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமா, அபியாசத்துக்கு அதிக முக்கியத்துவம். இந்த ஆழமான அலசல் ஸ்ரீ பௌசாஹேப் மகாராஜ் பத்தியும் அவரோட நாம யோக பாதை பத்தியும் சில முக்கியமான பார்வைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கோம்னு நம்புறோம். நிச்சயமா. கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற பல வேலைகள், பொறுப்புகளுக்கு நடுவுல இந்த உள்முகமான ஒரு இறை நினைவு இல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தோட எப்படி இணைஞ்சிருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன சின்ன சின்ன வழிகளை கையாளலாம் இல்ல கையாள முயற்சி பண்ணலாம்? இது இந்த போதனைகளோட சாரத்தை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பொருத்திக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்.